அனைவருக்கும் வணக்கம். தமிழர்கள் தனித்துவம் மிக்கவர்கள், தமிழர்கள் முற்போக்குவாதிகள், தமிழர்கள் யாரோடும் ஒப்பிட முடியாத அளவிற்கு தலை சிறந்தவர்கள் அப்படின்னு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நம்பவும் செய்கிறேன். ஆனால் அப்படிலாம் இல்லை. எங்கேயாவது ஜார்க்கண்டில், பீகாரில், யூபியில் சின்ன பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்படும் பொழுது அல்லது விற்கப்படும் பொழுது அல்லது மூடநம்பிக்கையின் காரணமாக நரபலிகள் இடப்படும் பொழுதெல்லாம் இவர்களெல்லாம் எப்படி இன்னமும் திருந்தாமல் இருக்காங்க, இப்படி இவர்களை இந்த அரசாங்கம் முட்டாளாக்கி வைத்திருக்கிறதே, இப்படி இந்த சமூகம் இப்படி பாழ்பட்டு கிடக்கிறதே அப்படின்லாம் எனக்கு அவங்க மேலே ரொம்ப வருத்தமும் அனுதாபமும் இருக்கும். அதையெல்லாம் மிஞ்சும் அளவிற்கு மிக மோசமான ஒரு செயல் இங்கே நம்ம ஊரில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பக்கத்தில் இருக்கிற உட்கோட்டைங்கிற பகுதியில் நடந்திருக்கு. 38 நாட்களான ஒரு ஆண் குழந்தையை வீரமுத்து அந்த குழந்தையுடைய சொந்த தாத்தா சித்திரை மாதம் பிறந்ததுங்கிற ஒரே காரணத்துக்காக தண்ணியில் முக்கி சாகடிச்சிருக்கார். இதை எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியல. என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் வட்டத்தில் கூட ஒரே ஒரு குழந்தை பெறுவதற்கு பல வருடங்கள் காத்திருந்து தவம் இருந்து பல லட்சங்களை செலவு பண்ணி குழந்தை பெற்றிருக்கிறாங்க. ஆனால் இவங்க சித்திரை மாதம் பிறந்தது ஒரே காரணத்துக்காக சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் தாத்தாவுடைய உயிருக்கு ஆபத்து அந்த குழந்தைகளால் ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னாங்க, இல்லை கடன் சுமை குடும்பத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கிறதுனால அந்த குழந்தையை தண்ணியில் முக்கிய அந்த பெரியவர் கொண்டிருக்காரு. இது ஏதோ உடனே நம்ம அந்த தாத்தாவை அவரை கொல்லணும், அவரை சும்மா விடக்கூடாது, அவரை ஆயுள் தண்டனை கொடுக்கணும், தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் தயவு செஞ்சு பதிவிடாதீங்க. இது நம் சமூகத்தையே நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு நிலை. இங்கே விவேக் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார் இல்லையா, இங்கே ஒரு பெரியார் பத்தாது, 1000 பெரியார் வந்தாலும் உங்களெல்லாம் திருத்த முடியாதுன்னு சொல்லி. நாம் இன்னமும் அந்த நிலையில் தான் இருக்கிறோம். நம்ம ஓகே நாங்கள் வேறு லெவல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் நங்குன்னு மண்டியில் ஒரு கொட்டு வச்ச மாதிரி இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அவ்வளவு வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. அந்த பச்சை குழந்தையை கொல்லக்கூடிய மனநிலைங்கிறது என்ன மாதிரியான மனநிலை? அப்போ அங்கே அவர்களுடைய மனிதாபிமானத்தை, அவர்களுடைய அன்பை அந்த மூடநம்பிக்கை வென்றிருக்கிறது அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ மூடநம்பிக்கை அந்த அளவிற்கு வேரூன்றி இருக்கிறது. நாட்களில் நாய்களுக்குத்தான் நாட்களும் கிழமைகளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் ஜாதகத்தை எந்த அளவிற்கு நம்ப வேண்டும் என்ற ஒரு அளவுகோல் இருக்கிறது. ஜாதகம் இல்லைன்னு நான் சொல்ல வரல, கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல வரல. நம்பிக்கைகள், உங்கள் நம்பிக்கைகள் எதையுமே நான் புறக்கணியுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் உங்கள் நம்பிக்கைகளுக்கு மனிதாபிமானத்தை அடகு வைத்து விடாதீர்கள், உங்கள் அன்பை அடகு வைத்து விடாதீர்கள், உங்கள் உறவுகளை அடகு வைத்து விடாதீர்கள் அப்படின்னு தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது சார்ந்து இந்த மூட நம்பிக்கைகளை ஒழிப்பது சார்ந்து ஒரு மிக முக்கியமான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மாவட்ட நிர்வாகமும் மாநில நிர்வாகமும் இணைந்து முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த பதிவின் மூலமாக நான் கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.